ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஈசபேல் கொலை செய்யப்படும் அந்த நிகழ்வு 30 ஆரம்பிக்கிறது. என்ன என்பதை தொடர்ந்து வாசியுங்கள். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தம் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்த்தாள். ஆக இந்த கொலை நடந்தது இஸ்ரேல் சமவெளி பகுதியில் தான் நடக்கிறது. நிச்சயமாக ஆகாப்புக்கு சொந்தமான இந்த திராட்சை தோட்டம், அந்த பகுதியிலே இருக்கிற அந்த வீட்டில் தான் ஈசபேல் தங்கியிருக்கிறார். அந்த இடத்திலிருந்து தான் யோராமும் அகசியாவும் புறப்பட்டு நாபோத்தினுடைய அந்த தோட்டம் இருந்த, இப்பொழுது அது ஆகாப்பினுடைய குடும்பத்திற்கு சொந்தமாக இருக்கிறது, அந்த பகுதியிலே ஏகுவை சந்திக்கிறார்கள். ஏகு 2 பேரையும் கொலை செய்கின்றான். முதலில் யோராமை கொலை செய்து நாபோத்தினுடைய அவனுக்கு சொந்தமான அந்த தோட்டத்தினுடைய பகுதியிலே எரிந்து விட்டார்கள். இவனை விரட்டி கொண்டு போய் அங்கிருக்கிற அந்த மகிதோ என்கிற அந்த அரண்மனை நகர், அரண் சூழ்ந்த நகர் வரை விரட்டி சென்று கொலை செய்கிறார்கள். மீண்டும் அவன் இஸ்ரேலுக்கு வருகிறான், இஸ்ரேல் என்கிற நகருக்கு வருகிறான். அப்போ இது யாருக்கு செய்தி போகிறது? ஈசபேலுக்கு செய்தி போகிறது. அப்போ ஈசபேலுக்கு எல்லா செய்திகளும் தெரியும். தன் மகன் இறந்ததும் தெரியும், தன்னுடைய மகளுடைய கணவர் இறந்ததும் தெரியும், அதாவது அகசியா இருந்ததும் தெரியும். அப்போ இவள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவள் அதற்காக துக்கப்பட்டிருக்க வேண்டும், வேதனைப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்க்கிறாள். இதிலிருந்து தெரிகிறது ஈசபேல் எப்படிப்பட்ட ஒரு பெண் என்று. இதில் 2 பொருள் கொள்ளலாம். ஒன்று, வருகிறவன் ஏகு, அவனை தன்வயப்படுத்தி விடலாமா என்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். ஏகுவை பற்றி இவளுக்கும் தெரியும். படைத்தலைவன் என்கிற போது இவள் அறியாத, இவளே பல்வேறு திட்டங்களை தீட்டியவள். அதனால் ஏகுவை மயக்குவது என்பது அவளுக்கு கடினமான காரியம் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த எண்ணத்திலே ஏகுவை இவள் சந்திக்க விரும்பி இருக்கலாம். அதனால் அழகுபடுத்தி கொண்டு வர நினைத்திருக்கலாம். அல்லது இவள் ஒரு திட்டத்தோடு இதை செய்ய விரும்பி இருக்கலாம். ஏகுவையே பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி திட்டத்தை இவள் வகுத்திருக்கலாம். எனவேதான் தன்னுடைய மகனுடைய அந்த இழப்பை கூட அவள் புறம் தள்ளுகிறாள். புறம் தள்ளிவிட்டு, நான் ஏகுவை அழிப்பது வரை நான் விதவை கோலம் போட மாட்டேன், அல்லது என்னுடைய விதவையாக இருக்க நான் மாட்டேன், நான் மீண்டும் என்னுடைய வலிமையை காட்டுவேன் என்று கூட நினைத்திருக்கலாம். 2 வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே விதவை கோலத்தை இவள் நீக்குவதற்கு ஏகுவை கொலை செய்வது திட்டமாக இருக்கலாம். ஆனால் ஏகுவையே மயக்க வேண்டுகின்ற அந்த திட்டத்தில் கூட இவள் தன்னுடைய விதவை கோலத்தை மாற்றி அமைத்திருக்கலாம். அப்படித்தான் இந்த 2 கோணங்களில் தான் இதை பார்க்க முடியும். எனவே அவள் பலகணியிலே அதன் வழியாக எட்டி பார்க்கிறாள். தொடர்ந்து, ஏகு நகர வாயிலில் நுழைந்த போது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரானவனே. ஆக ஏகு நகர வாயில் நுழைந்த போது அந்த பலகணி வழியாக எட்டி பார்க்கிற இவள் என்ன செய்கிறாள்? உன் தலைவனை கொலை செய்து விட்டு, அதாவது உன் தலைவன்னா இவன் தானே படைத்தலைவன், இந்த படைத்தலைவனுக்கு தலைவன் யார்? யோராம். யோராம் அதாவது இவளுடைய மகன்.
ஈசபேலுடைய மகன்தான் இந்த ஏகு என்கிற படைத்தலைவனுக்கு தலைவன். அப்போ உன்னுடைய படைத்தலைவனையே நீ கொலை செய்துவிட்டு இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறாய்? சிம்ரிக்கு நிகர் ஆனவனாக மாறியிருக்கிறாய் என்றால், இந்த சிம்ரி யாரை கொன்றான் என்றால் பாசாவுடைய மகன் ஏலாவை கொன்றான். பாசாவுடைய மகன் ஏலாவை கொன்றுதான் சிம்ரி ஆட்சி பொறுப்பை ஏற்றான். ஆனால் அந்த சிம்ரியினுடைய வாழ்க்கை எத்தனை நாட்கள் தான் இருந்தது? 7 நாட்கள் தான் இருந்தது. ஏலாவை கொன்றவன் 7 நாட்கள் தான் இருந்தான். அதனால அந்த சிம்ரியையே கொன்றவன் யார்? ஆகாபினுடைய தந்தை ஓம்ரி, அதாவது இவனுடைய மாமனார். இவளுடைய மாமனார் தான், ஈசபேலுடைய மாமனார் தான் யாரை கொன்றது? ஓம்ரி என்கிறவர் சிம்ரியை கொன்றார். சிம்ரியை கொண்டுதான் இவர் ஆட்சி பீடத்துக்கு ஏறினார். 886 ஓம்ரி சிம்ரியை கொன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றார். எனவே இந்த பழங்கதையை அவள் நினைவுபடுத்துகிறார். இது நிச்சயமாக ஏகுவுக்கும் தெரியும், எப்படி ஈசபேலுடைய மாமனார் ஓம்ரி என்கிறவர் சிம்ரியை கொன்றார் என்று. சிம்ரி யாரை கொன்றான்? ஏலாவை கொன்றான். ஆனால் 7 நாள் தான் ஆட்சி செய்தான். எனவே நீயும் 7 நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாய் என்று அவள் நினைவுபடுத்துகிறாள். என்றால் சிம்ரி ஏலாவை கொன்று 7 நாட்கள் இருந்தான். அப்படின்னா நீ உன்னுடைய தலைவனே கொண்டிருக்கிறாய், நீ எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்க போகிறாய் என்கின்ற ஏளன பேச்சு. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அப்படின்னா இவள் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாள். இப்படி தன்னை அழகுபடுத்தி கொண்டு இவனோடு பேச வருகிறாள் என்றால், எப்படியும் யாரை பழி வாங்க வேண்டும்? ஏகுவை பழி வாங்க வேண்டும். தன்னுடைய மகனை கொன்றவனை நான் எப்படியும் பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில், நான் எத்தனையோ பேருடைய இறப்புக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்றால், நாபோத்தினுடைய இறப்பை நான் எப்படி அவனை இறக்க வைத்தேன் என்று எனக்கு தெரியும். அதனால் ஏகு என்பவன் எனக்கு பெரிய சவாலே கிடையாது என்கிற எண்ணத்தில் அவளுடைய அந்த ஏளன குரல் வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் சிம்ரிக்கு நிகரானவனே என்று இவன் சிம்ரியையே ஒரு உதாரணமாக, சிம்ரி ஒரு எட்டப்பன் போல இங்கே சுட்டி காட்டப்படுகிறான். எனவே நீயும் ஒரு எட்டப்பன் தான், உன்னுடைய தலைவனையே கொலை செய்த ஒரு கட்டப்பன் என்கிற நிலையில் தான் இங்கே நாம் ஏகுவை சித்தரிப்பது போல, அதாவது யார் சித்தரிப்பது? இப்படி ஈசபேல் சித்தரிக்கிறாள். நீ உன்னுடைய தலைவனையே கொலை செய்த ஒரு கட்டப்பன், அதனால் உன்னுடைய உயிரையும் வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ சமாதான நோக்கத்தோடு தான் வருகிறாயா? சமாதான நோக்கத்தோடு வருகிறாய் என்றால் நான் சமாதானத்துக்கு தயார். ஆனால் நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் நானும் பழிக்கு பழி வாங்க தயார் என்கிற ஒரு தோரணையில் இந்த ஈசபேல் பேசுகிறாள். தொடர்ந்து 32வது வசனம். அவன் முகத்தை உயர்த்தி பலகடியை பார்த்து, என் சார்பாக இருப்பவர் யார் யார் என்றான். இப்பொழுது ஏகு இன்னொரு விசித்திரமான ஒரு செயலை செய்கிறான். நிச்சயமாக ஈசபேல் தங்கியிருக்கிற அந்த அரண்மனையில் ஈசபேலுக்கு சாதகமானவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய இடத்தில் கூட தன்னுடைய சார்பாளர்களை தேடுகிறான். அதனால தான் ஈசபேல் இருக்கிற அந்த அரண்மனையில் எனக்கு சார்பானவர்கள் யாரும் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியோடு அங்கே கத்துகிறான். அந்த சமயத்தில் என்ன நடக்கிறது? உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். 2-3 அன்னகர்கள் அந்த பால்கனியிலிருந்து அப்படியே குனிஞ்சு அவனை பார்க்குறாங்க. அப்படின்னா அவனுக்கு புரிந்து விடுகிறது, நமக்கு சார்பாக ஆட்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஏன்னா அவன் குரல் இட்ட உடனே எனக்கு சார்பாக யார் இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே 2 பேர் தலையை நீட்டுறாங்க. 2 பேரும் அன்னகர்கள். வழக்கமாக பெண்கள் இருக்கிற பகுதியில் அரண்மனைகளில் அன்னகர்களைத்தான் அவர்கள் பணிக்கு அமர்த்துவார்கள். எனவே அந்த அன்னகர்கள் இப்போ தலையை நீட்டின உடனே இவனுக்கு உடனே சாதகமான நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து 33 ஏகு அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். இந்த அளவுக்கு இங்கே துணிச்சலாக அவன் கட்டளை பிறப்பிக்கிறான் என்று பாருங்கள்.
அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்று யாரிடத்தில் சொல்றான்? அன்னகர்கள். அன்னகர்களிடத்திலே சொல்லுகிறார். இவர்கள் வந்து அந்த அவள் வந்து அரசனுடைய தாய், த குயின் மதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அரசனுடைய தாய். அப்போ அரசனுடைய தாய் என்றால் அரசனுக்கு நிகராக இருக்கிறவள். அப்போ அவளுக்கு பணிவிடை புரிகிறவர்கள் யாருக்கு சாதமாக இருக்க வேண்டும்? அவர்கள் அவளுக்கு சாதமாக, ஈசபேலுக்கு சாதமாக இருக்கணும். ஆனால் இவன் கேள்வி கேட்ட உடனேயே இவர்கள் தலை நீட்டுவதிலிருந்து இவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. உடனே அவளை தள்ளிவிடுங்கள் என்று அவள் சொன்ன உடனே என்ன நடக்கிறது? அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டார்கள். அவ்வாறே அவர் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையில் நம் கைக்கு மீறி பிரச்சனை போகின்ற போது எந்த அளவுக்கு நாம் எதிரிகளை எல்லாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். நாம் யார் யார நண்பர்கள் என்று நினைத்தோமோ அவங்க எல்லாருமே இப்போ எப்படி மாறுறாங்க? எதிரிகளாக மாறுகிறார். நிச்சயமாக ஈசபேல் ஒரு காலம் இந்த அன்னகர்கள் எல்லாம் தமக்கு எதிராக மாறுவார்கள் என்று நினைத்திருக்கவே மாட்டார். ஆனால் இப்பொழுது அன்னகர்களுக்கு புரிந்துவிட்டது, யாருடைய கை ஓங்குகிறது என்று புரிந்துவிட்டது. அப்போ இவங்க யார் பக்கம் இருப்பாங்க? சிதைந்து போகிற ஒரு அரசாட்சிக்கு இவர்கள் துணை போவார்களா, அல்லது புத்தொழி விட்டு புதுமலர் போல வருகின்ற அந்த புதிய அரசுக்கு இவர்கள் சாதகமாக இருப்பாங்களா? ஏகுவுக்கு, புதிய அரசுக்கு தான் சாதகமாக இருப்பார்கள். அதனால இப்பொழுது ஏகு சொன்ன உடனே என்ன நடக்கிறது? இவர்களுக்கு ஏகு அரசனாகிவிட்டானா ஆகலையா என்று கூட தெரியாது. ஆனால் ஏகுனுடைய கை ஓங்கிவிட்டது என்பது மட்டும் இவர்களுக்கு புரிகிறது. என்றால் இவர்களும் அரசியல் தெரிந்தவர்கள் தான். நிச்சயமாக இவர்களுக்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியும். யோராம் இறந்தது தெரியும், அவனுடைய மைத்துனர் அகாசியா இறந்தது தெரியும். இப்பொழுது இஸ்ரேல் நகரத்துக்குள்ளே இவன் நுழைவதும் தெரியும். அதனால் தனக்கு இனிமேல் ஈசபேலுக்கு அருகிலிருந்து பணிவிடை புரிவதில் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கியவர்களாகத்தான் ஈசபேலையே என்ன பண்ணுறாங்க? கீழே தள்ளி விடுகிறார்கள். அவளது இரத்தம் மதில் சுவற்றிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மிக கொடூரமான ஒரு நிகழ்வு. பால்கனியிலிருந்து தள்ளப்படுகிறவர்கள் நிச்சயமாக மண்டை வெடித்து இரத்தம் வந்து தெரிக்கும். அந்த இரத்தம் மதில் சுவர்களிலும், அப்படின்னா சுவர் வழியாகவே விழுகிறார். அடிபட்டு தள்ளி விடுகின்ற போது அவளுடைய தலை எது மேலே தான் விழுகுது? சுவரில் விழுந்து அடிபட்டு கீழே விழுகிறது. கீழே விழுந்து எது மேலே தெரியுது? இவர்களெல்லாம் குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள். குதிரைகள் மீதும் இந்த இரத்தம் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் விதித்து கொன்றன. மிக கொடூரமான நிலையிலே அவருடைய மரணம். அதாவது நாபோத் என்கிற ஒரு சாமானிய மனிதனை, ஒரு எளிய மனிதனை, யாவேக்கு பயந்த ஒரு மனிதனை, நேர்மையாளனை, அவனுடைய சாவை சந்தித்த ஒரு சமூகம் அதற்கு ஒரு விளைவையும் சந்திக்க வேண்டும். அந்த விளைவுகள் தான் அதனுடைய ஒவ்வொன்றாக நடக்கிறது. ஆகாப்பு எப்படி இறந்தான் என்று தெரியும். ஏறக்குறைய காலையில் தேரில் வந்து இரத்தம் கசிந்து கொண்டு இருந்து மடிகின்றவன் மாலை வரை அந்த தேரை வெளியேற்ற முடியவில்லை. போர் நடக்கின்ற போது அவள் கொடூரமாக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய தேரை வெளியே கூட கொண்டு வர முடியல. இறுதியாக அவனுடைய பிணம் உள்ள தேரைத்தான் வெளியேற்றினார்கள். அதை கழுவுகின்ற இரத்தத்தை எல்லாம் குளத்தில் கழிகின்ற போது நாய்கள் நக்கியது என்றெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மரணம் அவனுக்கு நிகழ்ந்தது. அதன் பிறகு யோராமுடைய மரணம், இப்பொழுது ஈசபேலுடைய மரணம். யோராமுடைய மரணமும் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்திலே நிகழ்ந்தது. அவன் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தில். இப்பொழுது இவள் நகர வீதியிலே பிணமாக கிடக்கிறாள். ஆக இறைவாக்கின எலியா வந்து அவர் வலிமை மிக்கவர். அவருடைய வார்த்தையும் வலிமை மிக்கது என்றால் அவர் வலிமை மிக்க இறைவனுடைய வார்த்தையாக செயல்படுகிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த இறைவாக்கு இவளுடைய இறப்பிலே நிறைவேறுகிறது. குதிரைகளும் தங்களுடைய கால்களால் மிதித்து அவளை கொன்றன. அதன் பின் 34, அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின், அவன் உள்ளே சென்று, யாரு உள்ளே சென்று? குடித்தவன் ஏகு. இப்போ அவனே அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான். அரசி இல்லை, அரசி இறந்து விட்டாள்.
அரண்மனைக்குள் நுழைந்து உண்டு குடிக்கின்றார். கொண்டாட்டம். அதாவது எதிரி வீழ்ந்து விட்டான். யார் யார் நம்முடைய யாவேயினுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருந்தார்களோ, யாவேயுடைய சித்தாந்தத்தை விட்டுவிட்டு புறந்தள்ளிவிட்டு பிற இனத்து, அதாவது பிற கடவுள் சித்தாந்தத்தை உள்ளே புகுத்தினார்களோ அவர்களெல்லாம் பழிவாங்கப்பட்டார்கள் என்கிற அந்த நிலையில் இங்கே ஒரு கொண்டாட்டம். எனவே உண்டு குடிக்கிறான். இந்த நிகழ்வு நிச்சயமாக சில மணி நேரங்கள் நடந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவனுடைய கூற்று தொடர்ந்து, நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஓர் அரசனின் மகள் என்றான். நீண்ட நேரம் இந்த விழா நடந்திருக்க வேண்டும், கொண்டாட்டம். அதன் பிறகு அவன் நினைவுபடுத்துகிறான், நீங்கள் போய் அதாவது தன்னுடைய ஆட்களை இந்த சபிக்கப்பட்டவளை, ஆக ஈசவேல் இப்பொழுது சபிக்கப்பட்டவள் என்று அழைக்கப்படுகிறாள். இதுவரை அவள் அரசனுடைய தாய், அவளுக்கு அதிகாரம் இருந்தது, அவள் சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. எல்லாருமே அவளுடைய சொல்படிதான், அரசன் முதல் ஆண்டி வரை அத்தனை பேரும் இந்த ஈசபேலுடைய சொல்படிதான் நடந்து கொண்டிருந்தார்கள். அவள் சொல்வதிலே நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, உண்மை இருக்கா, அதெல்லாம் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதை சொன்னவள் ஈசபேல், அதுவும் அரசனுடைய தாய். இதுதான் அவர்களுடைய மனதில் இருந்தது. இப்பொழுது அவள் அரசி அல்ல, அவள் பிணம். அது பிணம் மட்டுமல்ல, அவள் சபிக்கப்பட்டவள். அத்தகைய ஒரு மரணத்தை அவள் தழுவி இருக்கிறாள். எனவே அவள் சபிக்கப்பட்டவள், இருந்தாலும் அவளை அடக்கம் செய்ய வேண்டும் முறைப்படி. ஏன்? அரசர்களின் தாய், அரசனுடைய தாய் இல்ல, புனிசிய நாட்டு மன்னனுடைய மகள். அப்ப இன்னொரு நாட்டு மன்னனுடைய மகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த மரியாதை இவளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அதை முறைப்படி செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் கீழே சென்று பார்க்கிறவர்களுக்கு அங்கே என்ன நிகழ்ச்சி? அதை தொடர்ந்து 35வது வசனம், அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டையோடு கால்கள் உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் காணவில்லை. அவர்கள் போய் சென்றபோது அவளுடைய தலைனா மண்டை ஓடு மட்டும்தான் இருக்கு. மண்டை ஓடு, கால்கள், உள்ளங்கைகள். அப்படின்னா மற்ற எல்லாமே என்னாச்சு? எல்லாவற்றையுமே குதிரை, நாய்கள், மிருகங்கள் எல்லாம் அப்படின்ற அந்த அவ்வளவு நேரம் கொண்டாட்டம் நடந்திருக்கிறது. அவளுடைய உடம்புகளை எல்லாம் நாய்களும் மற்ற விலங்குகளும் தின்று தீர்ப்பது வரை கொண்டாட்டம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவளுடைய உடம்பில் மண்டைவோடும் கால்களும் உள்ளங்கைகள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றது. இதைத்தான் 36ஆம் வசனத்தில் இறைவாக்கினுடைய நிறைவேறுதலாக பார்க்கிறார். 36, எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? ஏகுவுக்கு அறிவிக்கிறார்கள். அவனுடைய ஆட்கள் ஏகுவுக்கு அறிவிக்கிறார்கள். அதை தொடர்ந்து, அப்பொழுது அவன் திஸ்பேவை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே, இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசபேலில் உடலை நாய்கள் தின்னும். நாய்கள் தின்னும் என்று ஏசையா இறைவாக்கு உரைத்தார். இந்த இறைவாக்கு 1 அரசர்கள் புத்தகம், முதல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23 இருக்கு. 21, 23 ஈசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். அதுதான் நடந்தது. ஈசபேலுடைய இரத்தம் நாய்கள் நக்கியது மட்டுமல்ல, அவளுடைய உடலையும் நாய்கள் குதறி தின்றன. மிக மெஞ்சி இருப்பது எல்லாமே மண்டை போடும் கால்களும் உள்ளங்கைகளும் மட்டும்தான். தொடர்ந்து, ஈசபேலின் பிணம் இஸ்ரேலின் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை கண்ணுறும் எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான். ஈசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை, சாணம் என்பது அப்படியே மாடு சாணம் போடுகின்றது, அப்படியே குவியலாக இருக்கும். எனக்குரிய அப்படி குவியல் போல அவனுடைய தலையும் அப்படியே மண்டை ஓடும் கால்களும் உள்ளங்கைகளும் கிடந்தது.
என்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அவல நிலையில் அவளுடைய நிலை மாறிவிட்டது. இதுதான் இசபேல் என்று யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு, அடையாளம் காண முடியாத அளவுக்கு, யாருமே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவளுடைய மரணம் நிகழ்ந்தது. அவள் அடக்கம் பண்ணக்கூட தகுதி உள்ள நிலையில் அவளுடைய உடல் இல்லை என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இதிலிருந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு அநீதியும் அக்கிரமும் அல்லது ஒரு நேர்மையாளரையும் நீதி உள்ளவரையும் கொடுமைப்படுத்துகிற அல்லது கொலை செய்கின்ற அவருடைய இரத்தத்தை வாங்குகின்ற மனிதர்களுடைய நிலைகள் இருக்கும் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஈசபேல் ஒரு கொடுமையினுடைய அடையாளம், அநீதியினுடைய அடையாளம், இஸ்ராயல் நாட்டினுடைய எல்லா விதமான நற்சிந்தனைகளுக்கெல்லாம் புறம்பாக சித்தரிக்கப்படுகிறவள், எதிர்மறையான சிந்தனை போக்கு கொண்டவர், இஸ்ராயல் நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் அதனுடைய பழக்க வழக்கங்களையும் குழி தோண்டி புதைத்தவர். அப்போ இஸ்ராயல் மக்கள் இப்படிப்பட்ட செயலை செய்தவரை எந்த அளவுக்கு ஒரு எதிரியாக பார்த்தார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகிறது. தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய வடநாட்டு கலாச்சாரத்தையே குழி தோண்டி புதைத்த ஒருவராக இந்த ஈசபேலை பார்க்கிறார்கள். அதனால தான் அவளுக்கு ஒரு அவமானமான அல்லது ஒரு கேலிக்கூத்தான ஒரு கொடுமையான மரணம் நிகழ்வதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அடக்கம் செய்ய வேண்டும் நினைத்தாலும் அடக்கம் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு அவளுடைய உடல் கூட தேரவில்லை. அடக்கம் செய்வதற்காவது கொஞ்சம் ஏதாவது கிடைக்க வேண்டும், அதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அவருடைய உடல் இருந்தது என்கிற நிலையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோராமையும் அவனுடைய சந்ததியை நினைத்து பார்க்கிற போது ஆகாப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகாப்பினுடைய தந்தை ஓம்ரி, இது ஓம்ரி டினஸ்டி அப்படின்னு தான் கொடுப்பாங்க, அழைப்பார்கள். இறைவாக்கினரை நம்பாமல் வேறு யாரையோ நீ குறிகேட்டுக்கு போற போலி இறைவாக்கு நீ செத்து போவ அப்படிங்கிறாரு. அவன் செத்து போறான் அகசியா.